ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஏன் பலவீனம்? பல லட்சம் மக்களை எகிப்திய அரசினிடமிருந்து விடுதலை செய்து அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு பாரமான பணிக்கு தேவன் மோசேயை அழைத்தார். அவ்விதமான ஒரு சிரமமான பணிக்கு சரளமான பேச்சுவன்மை எவ்வளவு அவசியமானது. தான் எண்ணுகின்றவைகளை திறமையாக பேச முடிந்தால்தானே ராஜாவிற்கு முன்பாக நிற்கவும் ஜனங்களை செவ்வையாக வழிநடத்தவும் முடியும். ஆனால் மோசேயோ நன்றாக பேச இயலாத திக்குவாயனாக இருந்தார். அந்த குறைவை தேவனிடம் சொல்லி தேவ அழைப்பை விட்டு நழுவி விடவும் அவர் விரும்பினார். ஆனால் தேவன் விடவில்லை. அதே வேளையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகுதியாய் அவன் வழியாக நிகழ்த்திய தேவன் அவனுடைய திக்குவாய் பிரச்சனையை நீக்கி நன்றாக பேசும் திறன் கொடுத்திருக்கலாமே. ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. அந்த திக்குவாயோடுதான் தேவன் கொடுத்த பெரிய வேலையை அவன் செய்ய வேண்டியிருந்தது. ஆயினும் எதுவும் நடைபெறாமல் போய்விடவில்லை. அவனுடைய திக்குவாய் பிரச்சனையை சரி கட்ட திறமையாக பேசும் திறமையுடைய ஆரோனை தேவன் அவனுக்கு உதவியாளனாக கொடுத்தார். ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு? இது நமக்கு புரிந்து கொள்ள கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேவ ஞானத்தை மனித ஞானத்தால் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள இயலாது. சில நேரங்களில் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் விதமே வித்தியாசமானது. நம்முடைய குறையை நம்மிடமே நிறைவாக்காமல் யாரையாவது கொண்டு அதனை ஈடு செய்கின்றார். நம்மை தொடர்ந்து பலவீனர்களாக வைத்துக் கொண்டு அந்த பலவீனத்தை வேறு வழியில் பலமாக மாற்றுகின்றார். சில பலவீனங்களும் குறைவுகளும் பகலை போல நம்மை குத்துகின்ற முட்களாக இருந்தாலும் அவைகளினால் நம்முடைய தேவ சார்பு நிலைகள் பலப்பட்டு அனுதினமும் தேவனை நம்பி வாழ்கின்ற ஒரு சரியான அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. நம்மிடத்தில் ஒரு பலவீனத்தை குறைவை கண்டு கொண்டிருப்பது நாம் நம்முடைய நம்பிக்கையை நம்மேல் வைக்காமல் தேவனையே நம்பி இருக்க நம்மை கட்டாயப்படுத்துகிறது. அதனால் தேவனோடு நம்முடைய உறவும் ஐக்கியமும் குன்றி போகாமல் சீராக தொடர வழி ஏற்படுகிறது. நம்முடைய பலவீனம் தேவ கிருபையை சார்ந்திருக்கும் கட்டாயத்தை ஏற்படுத்துமானால் அந்த பலவீனமே நம்முடைய பலம் என்பது உண்மை. சிந்தனைக்கு, தோல்வியின் காரணத்தை உன்னிடம் தேடிப்பார். வெற்றியின் ரகசியத்திற்காக தேவனை நாடிச்சல். தோல்வியின் காரணத்தை உன்னிடம் தேடிப்பார். வெற்றியின் ரகசியத்திற்காக தேவனை நாடிச்சல்.